உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ, மராத்தி முக்கு இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை அரிஞ்சதை சேர்த்து கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஒரு 2 தக்காளியை அரைச்சதை சேர்த்துட்டு அதிலே மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, சிக்கன் மசாலா, தனியா பொடி இதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காயில் கசகசா சோம்பையும் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு 15 நிமிடம் ஆகி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு ஒரு முட்டையாக விட்டு ஒரு 5 நிமிடம் மூடி போட்டு இறக்கிட்டோம்னா முட்டை குழம்பு ரெடி. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.